அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு புதிய சலுகை குறித்து முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. வங்கிகள், தபால் நிலையங்கள், ரேஷன் கடைகள், ரயில் பயணம், பேருந்து பயணம், கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்கள் சலுகைகள் வெளியிடப்பட்டும் வருகிறது. இந்த நிலையில் மூத்த குடிமக்களுக்கான ஆரோக்கியம் 100 நிகழ்வு தொடக்க விழா சமீபத்தில் நடைபெற்றது. அதில் ஆரோக்கியம் 100 மூலமாக மூத்த குடிமக்களுக்கு 100 நாட்களுக்கு இலவச மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். அவர்களின் மருத்துவ சிகிச்சைக்காக ஆரோக்கியம் அட்டை கொடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து முதியோர் நல அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் VS நடராஜன் கூறியதாவது: மூத்த குடிமக்கள் வீட்டுக்கு சென்று சிகிச்சை அளிப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இதனால் உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்க முடியும். மேலும் மூத்த குடிமக்களை எப்படி கவனிக்கிறார்கள், நிலவரம் என எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்ள முடியும். 60 முதல் 70 வயதுக்குள் ஆண்டுக்கு ஒரு முறை உடல் பரிசோதனை கட்டாயம் செய்ய வேண்டும். இதய பிரச்சனை, ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், புற்றுநோய் என பல நோய்கள் அமைதியாக அறிகுறியின்றி இருக்கும். எனவே ஆண்டுக்கு ஒரு முறை பரிசோதனை செய்து கொண்டால் பல நோய்கள் ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்து சிகிச்சை அளிக்க முடியும். இதற்கடுத்து நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டும். இது தவிர நிமோனியா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். மேலும் இன்ஃபுளுயன்சா தடுப்பூசி தேவைப்படுவோருக்கு போட்டுக்கொள்ளலாம். நிமோனியா தடுப்பூசி ஒரு முறையும், இன்ஃபுளுயன்சா ஆண்டுக்கு ஒரு முறை போட்டுக்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தப்படும். அண்மை காலமாக மூத்த குடிமக்களுக்கு வைட்டமின் டி பற்றாக்குறை பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது. கடும் வலியால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக வருபவர்களை பரிசோதிக்கும் போது வைட்டமின் டி குறைபாடு இருப்பது தெரிகிறது. இதற்கு உடலில் சூரிய ஒளி படாமல் இருப்பதே காரணமாகும். எனவே நமது உடலில் சூரிய ஒளி பட வேண்டும். தினசரி நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டும். இது தவிர புரதச்சத்து மிக்க உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனால் உடல் நலத்தை பாதுகாக்க முடியும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் மருத்துவமனை கௌரவ செயலர் சுரேஷ் சேஷாத்ரி கூறுகையில், ஆரோக்கியம் 100 மூலமாக மூத்த குடிமக்களுக்கு 100 நாட்களுக்கு இலவச மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். அவர்களின் மருத்துவ சிகிச்சைக்காக ஆரோக்கியம் அட்டை கொடுக்கப்படும். இந்த அட்டையில் பதிவு செய்த பிறகு மருத்துவ சிகிச்சைக்கு 10% சலுகை வழங்கப்படும். மூத்த குடிமக்களுக்காக இலவச பதிவு, 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் இலவச ஆம்புலன்ஸ் வசதி ஆகியவை வழங்கப்படும். இது தொடர்பாக மேலும் விவரங்களுக்கு 9150017981 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றார். நன்றி, வணக்கம்.